தேவ அன்பு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதிலே தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன்பு எப்படிப்பட்டது? இதை நாம் எப்படி பெறலாம்? பொருள் கொடுத்து வாங்கலாமா? கடும் முயற்சியால் அதை நம் பக்கம் கொண்டு வர முடியுமா? நமது குழந்தையின் இரத்தத்தை சிந்தி, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் உயிரை ஈந்து மறுபடியும் இதை பெற முடியுமா? தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலம் தேவன்பை சம்பாதிக்க முடியுமா? தேவன்பின் தன்மைகள் பல உள்ளன. நாம் அனைவரும் விலை உயர்ந்த வைரக்கற்களை பார்த்திருக்கிறோம். அந்த கற்களுக்கு பல முகங்கள் இருப்பதை அறிவீர்கள். ஒரே கல், பல முகங்கள். இந்த கருத்தை உங்கள் மன பொக்கிஷ பெட்டியில் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒருவரே, மூன்றிலும் ஒன்றான ஒருவரே. அது எப்படி? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு ஊழியக்காரர்களை ஊழியக்காரர்களுக்கு அவருடைய பொறுப்பை கொடுக்கிற போது உலக மக்கள் அனைவரையும் எப்படி செய்ய சொல்றாரு? பிதாவின் பெயராலும் குமாரனின் பெயராலும் பரிசுத்த ஆவியின் பெயராலும் நீங்கள் ஞான ஸ்நானம் கொடுத்து என்னுடைய பிள்ளைகள் ஆக்குங்கள், என்னுடைய சீஷர்கள் ஆக்குங்கள் என்று அவர் கட்டளை கொடுத்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் அதிகாரம் வரை தேவ தன்மையை தெளிவாய் கூறுவதை நாம் காண்கிறோம். இங்கும் மூவரையும் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஒருவர் செய்வதில், இப்ப நான் சொன்னதுல மூவரும், இங்கும் மூவரையும் தெளிவாக எடுத்து இயேசு சொல்லுகிறார். ஒவ்வொரு செய்வதன் மூலமும் அவர்கள் ஒருவர் செய்வது மற்றொருவர் செய்வதும் ஒன்றே என்றும் காட்டுகிறார். உதாரணமாக அவர், நான் பரிசுத்த ஆவி உங்கள் இருதயத்திலே இருப்பார், அவர் இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன், என் பிதாவும் இருப்பார். அப்படியானால் மூவரும் செய்யும் காரியங்கள் ஒன்றாகவே இருக்கும். இதுதான் அதில் உள்ள முக்கியமான கருத்து. மூவருக்கும் ஒரே குணம், ஒரே நோக்கம், ஒரே நடத்தையும் அவர்களுக்கு உண்டு. ஒருவர் உண்டாக்கவும், இன்னொருவர் நிலைநாட்டவும், இன்னொருவர் அழிக்கவும் அவர்கள் மாறுபாடான விஷயங்களை செய்வதில்லை.
அவர்கள் மூவருக்கும் ஒற்றுமையாக சந்தோஷமாக அவர்களுடைய காரியங்களை அவர்கள் நடத்துவார்கள். இதை இயேசு பொய் சொல்வாரா? அவர் பொய் சொல்லி இருந்தால் அவருடைய நிலை என்ன ஆயிருக்கும்? உலகத்திலே புராண கதைகளை கேட்கிறோம். புராணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் அது கெட்டுக்கதை. கெட்டுக்கதை என்றால் என்ன? உண்மையான கதையா? மனிதர் உண்டாக்கின கதை. தேவன் இயேசு சொன்ன கதைகள் நித்திய ரகசியங்கள். அதை நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னார். அப்படியானால் அவர் வார்த்தையை நாம் நம்பலாம். பிதாவின் வார்த்தையை நம்பலாம். பரிசுத்த ஆவி செய்யும் காரியங்களை குறித்து அவர் சொன்னது நம்பலாம். இதை இணைத்து நிலைநாட்டும் சக்தி தேவ அன்பு. அவர்களுக்கு பொறாமை கிடையாது. அவர்கள் தன்னை புகழ மாட்டார்கள். இருமாப்பாய் இருக்க முடியாது. அவர்களுக்கு இடையே பிரச்சனையோ போராட்டமோ போட்டியோ பொறாமையோ சண்டை சச்சரவுகளோ கிடையாது. இது நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வேண்டும். இதை குறித்து நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளிலே வட ஐரோப்பிய தேசங்களிலே அநேக சிற்பிகள் வாழ்ந்தார்கள். அந்த சமயத்திலே அநேகர் சிலுவையில் மரித்து உயிரற்ற அந்த உடம்பை, இயேசுவின் உடம்பை மரியாள் மடியில் தாங்கியிருக்கும் காட்சியை கல்லில் சிற்பம் செய்தார்கள். அநேகர் இதை செய்திருந்தார்கள். எல்லாருடைய சிற்பங்களையும் எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். 1499ஆம் வருடம் மிக்கல் ஆஞ்சலோ ஒரு பியேட்டா செய்தான். பியேட்டா என்று சொல்வது இந்த இயேசுவின் உடம்பை மரியாள் மடியில் வைக்கும் காட்சி. அதற்கு பெயர் இத்தாலிய மொழியிலே கனிவு, இரக்கம். அதாவது மரியாள் தன் மகனின் உடலை பார்க்கும்போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அந்த காட்சியை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். 1499ஆம் வருடம் மிக்கல் ஆஞ்சலோவுக்கு வயது 23. 1498 முதல் 99க்குள் அவன் இந்த சிலையை செய்து முடித்தான். அதை எல்லாரும் பார்ப்பதற்கு கொண்டு வந்தபோது அதை பார்த்த அநேக சிற்பிகள், இந்த இளைஞன் இதை செய்திருக்க முடியுமா? இவ்வளவு சுருக்கமான காலத்தில் இவன் இந்த அழகான
ஒரு சிலையை அவன் உண்டு பண்ணி இருக்க முடியவே முடியாது. அநேகர் என்ன சொன்னார்கள், வேறொரு சிற்பியின் பெயரை சொல்லி, அவன் பெயர் கிறிஸ்டோபர் சோலாரி. கிறிஸ்டோபர் சோலாரி செதுக்கிய சிலை இது என்று அவர்கள் சொன்னார்கள். இதை மிக்கலாஞ்சலோ கேட்டான். அவனுக்கு வந்தது கோபம். அந்த கோபத்தை வைத்து அவன் அந்த சிலையின் மேல் மரியாளின் மார்பை சுற்றி இருந்த ஒரு பட்டை இருந்தது, அவன் செதுக்கி இருந்தான். அதில் மிக்கலாஞ்சலோ புவனரொட்டி செய்தது இதை அப்படி என்று சொல்லி ஒரு செதுக்கி விட்டான். பிறகு என் பொறுமை தாங்க முடியாமல் நான் இந்த காரியத்தை செய்து விட்டேன் என்று வருந்தினான். ஆதியில் தேவன் இந்த பூமியை பூரணமாக உண்டாக்கினார். பூரணத்தை கெடுத்த எதிரி செய்த காரியங்களை பார்த்து தேவன் கோபப்பட்டாரா? அவர் வேதனையில் இருந்திருப்பார். அந்த வேதனையில் எவ்வளவு நேரம் இருந்தாரோ தெரியாது. ஆனால் அவர் வந்து அவருடைய மக்களை பார்க்க வந்ததை நாம் ஆதியாகமத்திலே வாசித்து பார்க்கிறோம். அந்த வேதனையில் மூழ்கி கவலைப்பட்டாரா? அல்லது மிக்கலாஞ்சலோவை போல் அவர் செய்த அருமையான பூரணமான அந்த சிருஷ்டிப்பை அவர் கெடுத்து போட்டாரா? அல்லது அவர் இந்த அவருடைய செய்கையை எல்லாவற்றையும் உடைத்து நிறுத்தி வேறு 2 மக்களை உண்டாக்கினாரா? ஆதாமையும் ஏவாளையும் அழித்து விட்டு. குயவன் தன் மனதிலே இருக்கும் அந்த அழகான ஒரு கற்பனையை ஒரு பாத்திரமாக உண்டாக்குகிறான். அப்படி உண்டாக்கும் போது அந்த ரோதாவில் அந்த களிமண் இருக்கும் போதே அது வரும் வழி சரியாக இல்லை என்று சொல்லி உடனே அதை அந்த ஈர களிமண்ணை நசுக்கி திரும்பவும் பிசைந்து இன்னொரு பாத்திரமாக உண்டாக்குகிறான். அப்படி தேவன் செய்திருக்க கூடும். நாம் எல்லாரும் எரேமியா 18ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறோம். அதுல தேவன் அப்படிதான் செய்கிறேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் அது இன்னொரு நாள் சந்திக்க வேண்டிய காரியம். அதில் இன்று நாம் பார்க்கிறது என்னவென்றால், தேவன் அந்த இருவரையும், அதாவது ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து என்ன சொன்னார்? அவர் தடிபோடாக வந்தாரா தோட்டத்திற்குள், அல்லது சாந்தமும் அன்பும் நிறைந்த குரலோடு வந்து அவர்களை தேடினாரா? ஏற்கனவே அவர்கள் இருவரும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை,
அவர்கள் செய்த தப்பிதத்தை அவர்கள் உணர்வது மட்டுமல்லாமல் அவர்கள் அவரை விட்டு விலகி ஓடி போக வேண்டும் என்றுதான் வழி தேடுகிறார்கள். அந்த குற்ற உணர்வு அல்லால் பட்டு பயந்து ஓடும் பிள்ளைகளை எந்த விதத்திலே கூப்பிட்டு அவர் தன் பக்கத்தில் வருவதற்கு அவர் அழைத்திருக்க முடியும்? யோசித்து பார்ப்போம். பொறுமையோடும் அன்போடும் அவர்களை வினவினார். அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை பொறுமையோடு கேட்கிறார். ஆதாமிடம் பேசினார், ஏவாளிடம் பேசினார். கடைசியில் அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசுகிறார். அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசும் போதும் அவர் சீறி விழுந்தாரா? இல்லை, அமைதியோடு. சாத்தானுடைய முடிவு என்ன என்பது அவருக்கு தெரியும். அதை திறந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதை காட்டுகிறார். அதன் பலனாக மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு எப்படி அவர் கொடுக்க முடியும் என்பதையும் அவர் காண்பிக்கிறார். அவர்களுக்கு முழுவதும் விளங்காவிட்டாலும் அவர்களுக்கு வேண்டிய அளவு புரிந்தது. அதை அன்போடு அமைதியாய் அவர் சொல்லி நடப்பிக்கிறார். முதலாவது அவர் என்ன செய்றார்? சாத்தானை தான் கண்டிக்கிறார். அவனுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லுகிறார். அதற்கு பின் ஏவாளை பார்த்து, நீ பெரிய வேதனையோடு உன் பிள்ளைகளை பெறுவாய் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவருடைய சிருஷ்டிப்பின் தன்மையை மனுக்குலத்துக்கு அவர் கொடுத்தார். அதை எடுத்து போடவில்லை. அதற்கு பதிலாக அதை எப்படி மனிதனுக்கு கொடுத்து அவர் செய்யும் திட்டங்களை முடிக்க அவர் எப்படி செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறார். அதிலும் தேவன்பை நாம் பார்க்கிறோம். பின்பு ஆதாமை நோக்கி பார்க்கிறார். இந்த பூமி சுலபமாக பயிர் கொடுத்தது, பழங்களை கொடுத்தது. அப்படி இனிமேல் நடக்காது. நீ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். உன்னுடைய உணவை நீ உண்டாக்க வேண்டும் என்றால் நீ உழைக்க வேண்டும். சூரியன் உதிக்கும் முன் நீ ஆரம்பிக்கும் வேலையை சூரியன் அஸ்தமிக்கும் வரை நீ செய்வாய். இதிலும் ஒரு ஆசீர்வாதத்தை பொதிந்து அவர் கொடுக்கிறார். என்ன அந்த ஆசீர்வாதம்? வீணான காரியங்களில் ஈடுபடாதபடி தேவனுடைய விசுவாசத்தை தன் முன் வைத்து அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தால் தான் நான் உழைக்க முடியும் என்பதை அவன் உணர்கிறான். இப்படிப்பட்ட இந்த பூமி முட்களையும் களைகளையும் உண்டாக்கும். இது உனக்கு கஷ்டப்பட்டு செய்யும் வேலையையும் இடையூறாக நின்று தடுக்கும். இப்படி தேவன் அவனுக்கு சொல்லுகிறார்.
இதிலும் அவருடைய அன்பை நாம் பார்க்கிறோம். தேவ அன்புதான் இதிலே ஆட்சி செய்கிறது. தேவனை நம்பாதவர்கள் தேவனுடைய அன்பை விசுவாசிக்காதவர்கள் அல்லது தங்களுடைய சொந்த ஞானத்தினால் எல்லா காரியத்தையும் நடத்தி வருகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை தேவன் எப்படி சந்திக்கிறார்? ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், உலகத்தில் எல்லாரையும் என்னுடைய சீஷர்களாக்க பாருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். அதே சமயத்திலே பிதா தன் குமாரனை கொடுத்து இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் ரட்சிக்க விரும்புகிறார் என்றும் சொல்லுகிறார். அப்படியானால் இவர் இந்த தன்னை வெறுக்கிறவர்களை எப்படி தன் பக்கம் சேர்க்க அவர் முயற்சிக்கிறார் என்று பார்ப்போம். வெகு தூரம் போக வேண்டியதில்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல்வனாக பிறந்த காயினை பார்ப்போம். சாத்தானை சபித்த அந்த காரியத்திலிருந்து அவர்கள் ஒரு வித்து வரும் பிறப்பான், அவன் இந்த சாத்தானின் தலையை நசுக்குவான் என்று அவர் வாக்கு கொடுத்தார். காயின் பிறந்தவுடனே இதோ எனக்கு தேவன் ஒரு மகன் தந்து விட்டார் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அவனோ அந்த இலக்கில் இருந்து எவ்வளவோ தூரத்திலே போய்விட்டான். அவனுக்கு கோபம், என்னுடைய தாயும் தகப்பனும் செய்த தவறுக்கு நான் ஏன் பலன் கொடுக்க வேண்டும்? என்னுடைய தலை மேலும் இது ஏன் சாத்தினீர் என்று அவன் மிகவும் கோபத்தோடு இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய தம்பி ஆபேல் தேவனை அன்போடு சேவித்தான். இது அவனுக்கு கூட எரிச்சல் கொடுத்தது. ஆகையால் அவன் தேவன் மேல் இருந்த கோபத்தை தன்னுடைய தம்பி மேல் கொட்டினான். பாருங்கள், நம் சுற்றார் மேலும் உறவார் மேலும் நாம் எண்ணத்தை கொட்டுகிறோம், எண்ணத்தை கொடுக்கிறோம். தேவன் காயினை பார்த்து சொல்லுகிறார், அவள் வரப்போகும் ஆபத்துகளை குறித்து அவர் எச்சரிக்கிறார். எவ்விதம் எச்சரிக்கிறார்? தாழ்மையோடும் அன்போடும் கிருபை நிறைந்த தன்னுடைய வார்த்தைகளால் அவர் இதை சொல்லுகிறார். அவன் அதை தள்ளி போட்டு ஆபேலை கொல்லுகிறான். சரி, கொலை செய்த பிறகும் சரி, இவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அவன் தூர போட்டோம் என்று தள்ளிவிட்டாரா? இல்லை. ஆபேலை கொன்ற பின்னும் தேவன் காயினண்டை வருகிறார். அப்பொழுதும் அவர் தன்னுடைய அன்பு நிறைந்த குரலால் பேசுகிறார். அவனிடம் அவன் சம்பாதித்த காரியங்களை எடுத்துரைக்கிறார். காயின் என்ன செய்கிறான்? தன்னுடைய உயிருக்கு சேதம் வரும் போல என்று எண்ணின உடனே அவன் அவராலி சொல்லுகிறான் கடவுள்கிட்ட, எனக்கு நீர் தந்திருக்கும் தண்டனை என்னால் தாங்க முடியாத தண்டனை.
தன் தம்பியை கொன்றவன் தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி தேவனண்டை ஆபிரகாம் சொல்றார். தேவன் என்ன செய்கிறார்? அவன் மேலே ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அது மட்டுமல்ல, காயினை கொலை செய்கிறவன் எவனுக்கும் 7 மடங்கு பழி என்று அவர் உத்தரவு கொடுக்கிறார். அப்படியானால் தன்னை நேசிக்காதவன், தன் வழியை வேண்டாம் என்று தள்ளினவன், தன்னுடைய சொந்த வழியிலே நடக்கிறவன், இவர்களுக்கு இப்படிப்பட்ட இலவச வெகுமதிகளை தேவன் கொடுத்தால் அது என்ன விதமான தேவன்? அன்பான தேவன், அன்பு நிறைந்த தேவன். சரி, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு கதையை பார்க்கிறோம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது முன்னால் நிற்கும் ஒரு காட்சியை பார்க்கிறோம். நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஒரு பிரச்சனை. தாவீது ராஜாக்கு வண்டை வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று அவன் கேட்கிறான். சொன்ன உடனே அவர் அந்த சம்பவத்தை எடுத்துரைக்கிறார். ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தார்கள். அந்த 2 பேர்ல ஒருவன் ஐஸ்வர்யவான். அவனுக்கு நிறைய ஆடுகளும் மாடுகளும் மந்தைகள் இருந்தது. அடுத்தவன் ஏழை. ஒரு இப்படி இருக்கையில் அந்த ஏழை அவனுடைய இருந்தது. அவனே காசு கொடுத்து வாங்கி ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி, பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியை வாங்கினான். அது தன்னுடைய சொந்த பிள்ளை போல் அவனுடைய ஆகாரத்தை உண்டது, அவருடைய பாத்திரத்திலிருந்து குடித்தது, அவனுடைய மடியிலே தூங்கினது. இதையெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய சொந்த மகளை போல் வளர்ந்தது. ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவான் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தான். இந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய மந்தையில் இருந்து ஒரு ஆடோ ஒரு மாடையோ எடுக்கவில்லை. அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்து அந்த ஏழையினுடைய அவனுடைய மகளை போல் வளர்த்த ஆட்டுக்குட்டியை அவன் எடுத்து கொன்று அதை இந்த அவனுடைய விருந்தாளிக்கு கொடுத்தான், சமைத்தான். இதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால தாவீதுக்கு வந்தது கோபம் பொங்கி கொண்டு அவன் அந்த ஐஸ்வர்யவான் செய்தது தப்பு, அவனுடைய உயிரை அவன் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த செம்மறியாட்டை அவன் எடுத்ததற்காக 4 மடங்கு விலை கொடுக்க வேண்டும், திருப்பி கொடுக்க வேண்டும். இதை சொல்லி முடித்த உடனே நாத்தான் சொல்லுகிறார், அந்த மனிதன் நீரே. அதோடு நிறுத்தவில்லை கடவுள். அவனுக்கு அவர் செய்த ஆசீர்வாதங்கள், அவர் குவித்த ஆசீர்வாதங்கள், அவனை எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ விதத்திலே அவனை ஆபத்திலிருந்து அவனை விலக்கி காத்தது, இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். இதை சொல்லி, நான் உனக்கு இது 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 மட்டுமல்ல,
இதற்கு மேலாக நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருந்தேன். நீயோ என்னுடைய நாமத்தை சகதியிலே போட்டு விட்டாய், குப்பையிலே எரிந்து விட்டாய் என்று அவர் சொல்லி அவனுடைய தீர்ப்பை சொல்றார். ஆனால் உடனடியாக நாத்தான் பதில் சொன்னது, உன்னுடைய பாவத்தை தேவன் அகற்றி விட்டார். நீ இந்த பாவத்திற்காக மரிக்க வேண்டியது இல்லை. இன்னும் அநேக காரியங்களை அவனுக்கு சொல்லுகிறார். தாவீது உடனடியாக, நான் செய்தது தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம் என்று ஒத்துக்கொள்கிறார். பாருங்கள், நான் என்னுடைய உற்றாரோடும் நண்பர்களோடும் எவ்விதமான தேவனை நான் காண்பிக்கிறேன். என்னுடைய தேவன் நல்லவர் என்று அவர்கள் முடிவுக்கு வருகிறார்களா, அல்லது அவர் கொடுமையான ஒரு தேவன் என்று நினைக்கிறார்களா? அது மட்டும் அல்ல, அவர் நீதிமான் என்று நாம் அவர்கள் நினைப்பார்களா, அல்லது கள்ளர்களும் கொலைபாதகர்களும் இருக்கும் கூட்டத்தின் தலைவராக இருக்கிறார் என்று நினைப்பார்களா? தாவீதின் செயல் தேவனின் நாமத்தை புழுதியில் உருளச் செய்தது. அவரையும் மன்னிக்கிறார் தேவன். அவர் திரும்பும் பொழுது தேவன் அவர் பக்கம் திரும்புகிறார். வருடம் 1995 சாண்டியேகோ பட்டணத்தில் ஒரு இரவு வீட்டிற்குள் நுழைந்தார் அசீம் கமிசா. அங்கே அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. டரீக் கமிசா உங்கள் மகனா என்று ஒரு காவலர் கேட்டார். ஆம் என்று அசீம் சொன்னபோது, டரீக்கை யாரோ கொன்று விட்டார்கள் என்று காவலர் டரீக் என்று காவலர் அவனுடைய சொன்னார். டரீக் அசீம் உடைய ஒரே குமார். அவருடைய வாழ்க்கையே தொலைந்து போனது போல துக்கம் அவர் உள்ளத்தை உடைத்தது. ஏன் ஏன் என்ற கேள்வியோடு போராடினார். எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? டாரிக் கமிசுக்கு 20 வயசு. கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். கை செலவுக்காக உணவு பட்டுவாடா செய்கிற வேலை செய்து வந்தார். பீட்சா பட்டுவாடா செய்கிற அவனை கொள்ளையடிக்க சில இளைஞர்கள் முயன்றார்கள். அவரில் ஒருவன் 14 வயது உள்ள டோனி ஹிக்ஸ் என்பவன். அங்கிருந்து டாரிக்
தப்பி ஓட முயன்றான். ஆனால் டோனி கையில் இருந்த துப்பாக்கியை வைத்து அவன் சுட்டு தாரிக்கை கொன்று விட்டான். அதே இடத்துல செத்து போனான். சீக்கிரம் டோனி ஹிக்ஸ் கைது செய்து விட்டார்கள். அவனை கடுங்கொலை வேண்டும் என்று அசீமின் நண்பர்கள் கொதித்தார்கள். அப்பொழுது அசீம் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். துப்பாக்கியின் இரு முனைகளிலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றார். தான் தம் மகனை இழந்த காலத்திலும் அடுத்த குடும்பமும் தங்கள் மகனை இன்னொரு விதத்தில் இழந்திருக்கிறார்கள் என்பதை அவன் உணர்ந்தான். டோனி 14 வயது சிறுவன் கெட்ட கும்பலால் வன்முறை சூழலில் சிக்கியிருந்தான். வெறுப்பால் தாரிக்கை திரும்பிக் கொண்டு வர முடியாது. தாரிக்கை திருப்பி வர முடியாது. அவன் மரித்து போனான். பலர் செய்ய முடியாத ஒன்றை அசீம் செய்ய முடிவு செய்தான். தனது மகனை கொன்றவனை அவர் மன்னித்தார். டோனியை வளர்த்த தாத்தா ஃபீலிக்ஸ் இவரை போய் சந்தித்தார். அசீம் அவரை போய் சந்தித்த போது தாத்தாவும் டோனி உடைய செய்கையால் நொறுங்கி போயிருந்தார். அசீம் தன் மகனை இழந்த போதிலும் அவன் சொன்ன வார்த்தைகள் அவனை அழ வைத்தது. தாத்தா அழுதார். இருவரும் ஒன்று சேர்ந்து பள்ளிகளுக்கு சென்று துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒதுக்குமாறு மாணவர்களிடம் பேசினார்கள். டோனியை சந்திக்க அசீமும் ஃபீலிக்ஸ் தாத்தாவும் ஒன்றாக சென்றார்கள். ஆனால் ஃபீலிக்ஸ் ஒரு 1.5 மணி போல அவனை விட்டு விலகி இருந்தார். இவர்கள் இருவரும் பேசினார்கள். முதல் வார்த்தை அசீம் சொன்னது என்னவென்றால், டோனி, உன்னை நான் மன்னித்து விட்டேன். உன்னில் நல்ல காரியங்கள் அநேகம் உண்டு. ஒரு நாள் நீ இந்த இடத்திலிருந்து உன்னை விடுதலை செய்வார்கள். அப்பொழுது உனக்கு ஒரு வேலை காத்து கொண்டிருக்கிறது. 1.5 மணி நேரம் என்னெல்லாம் பேசினார்களோ தெரியாது. ஆனால் இதுதான் அதன் சாராம்சம். 24 வருடங்கள் சென்றது. அவன் வெளியே வந்தான். வந்து தாரிக்கோடும் அவனுடைய தாத்தாவோடும் சேர்ந்து இவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போகவும் மாணவர்களுக்கு துப்பாக்கியில் உள்ள இந்த காரியங்களை எடுத்துரைக்கவும் எத்தனையோ பேரை நன்மையான வழிக்கு மாற்ற இது முடிந்தது. இன்று அவன் இதை செய்து வருகிறான். அது மட்டுமல்ல,
டோனி, அதாவது கடந்த காலத்திலே நடந்ததை நாம் திருத்த முடியாது. ஆனால் வருங்காலத்திலே நடக்க போகும் காரியங்களை நாம் மாற்றி அமைக்க முடியும். அசீம் என்ன செய்தான்? டோனியை தன்னுடைய மகனின் ஸ்தலத்தில் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய குடும்பத்திலே அவனையும் ஒருவனாக அவர் எடுத்துக்கொண்டார். மன்னிப்பு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அசீம் தேவ அன்பை தானாலே உருவாக்கவில்லை. எதிரியின் ஏவுதல்களுக்கு இடம் கொடுக்காமல் தன் மகனை கொன்றவரின் பேரில் பழி போடாமல் அவனை நேசித்து மன்னித்தான். தன் குடும்பத்தில் அவனை சேர்த்து அவனை தன்னுடைய பிள்ளை ஆக்கினான். யோசித்து பாருங்கள். தேவன் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ஏன்? தம் குடும்பத்தில் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்வதற்கே. தேவ அன்பாகவே இருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். ஆமென்.